வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்னமோ லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இதை ஒரு டைம் பண்ணி கொடுங்க. சாப்பிட்டுட்டாங்கன்னா இதையே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜீரகத்தை போட்டு தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இது கூடவே கேரட்டு, பீன்ஸ், 2 கலர் குடமிளகா போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே இதில் போட்டு வதக்கி விட்டுருவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சிட்டிக்க கரம் மசாலா தூளை போட்டு இதை லைட்டாக பரட்டி விட்டுடலாம். குழந்தைங்கன்றதால மசாலா ரொம்ப பெருசா எதுவும் போட வேணாம். இப்ப இதை மூடி போட்டு 3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பொடியா கட் பண்ண காய்ன்றதால நல்லா வெந்துருச்சு. மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பன்னீர் இந்த காய்கறிகளோட நல்லா போட்டு பெரட்டி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிருங்க. சாதத்துல உப்பு போட்டு வடிச்சு ஆற வச்சிருக்க அந்த சாதத்தை இதுல போட்டு நல்லா தோசை திருப்பி வச்சு இது போல நல்லா ஜென்டிலா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு அந்த சாதத்து கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பதில் நீங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான